ரீசெண்டாக ஓடிடியில் வந்திருக்கிற மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தமிழ் அண்ட் தமிழ் டப்பிங்கில் நல்லா இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் ரீசெண்டாக நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரினா ஸ்ரீலங்காவில் இருந்து சசிகுமார் இல்லீகலாக இந்தியாவுக்கு வருவாங்க அவங்க ஃபேமிலியோட. அவங்க இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அண்ட் இவங்க வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க. அந்த பிரச்சனை அவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட மிச்ச கதையே. இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி அண்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு காமெடி எலமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் செம்மையாக சிரிப்பும் வரும். இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஒரு வேற லெவல் மூவி தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் எலமெண்ட்ஸோட கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்ஆர் சீரிங்ஸ்னா 5க்கு 5 கொடுக்கலாம். ரெண்டாவதாக பார்க்குற படம் பிரெஞ்சில் வந்திருக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் கோ. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ப்ரீமியர் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் அட்டகாசமா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ, வில்லன் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பையனை தேடுவாங்க. அந்த பையனை தேடுறதுக்கான காரணம் என்ன அண்ட் அந்த பையனை தேட போறப்ப நிறைய ஆக்ஷன் சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருந்த பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில் என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு செம ஒர்த் மூவி. ஒரு 1.5 மணி நேரம் தான் இந்த படத்தோட மொத்த டியூரேஷனும் இருக்கும். செம்மையா அட்டகாசமாக கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோவோட ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ்லாம் வேற வெறித்தனமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயே பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த வைலன்ஸ் மூவிஸ்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த படத்துக்குமே எஸ்ஆர்ஆர் சீரிங்ஸ்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மூணாவதாக பார்க்குற ஒரு தெலுங்கு ஃபன் ஃபில்டு ரொமான்ஸ் ட்ராமா மூவி தான் சிங்கிள். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை நமக்கு அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்ரீ விஷ்ணு, யுவானா மற்றும் கெட்டிகா சர்மா தான் லீட்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் அண்ட் சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதையில் வரக்கூடிய ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பார். அண்ட் இவர் ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பார். இதுக்கு பேரலாக நம்ம யுவானாவுமே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியில் யார் யார் கூட சேர்ந்தாங்க அண்ட் இவங்களோட அந்த 3 பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த சிங்கிள் திரைப்படத்தோட மிச்ச கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஒரு ஃபன் ஃபில் காமெடி ட்ராமா மூவி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மீம் டெம்ப்ளேட்ஸ் ரிலேட்டடான காமெடிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. தமிழ் வெர்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய தெலுங்கு காமெடி ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை பிரைம் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு எஸ்ஆர்ஆர் சீரிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். நாலாவதாக கொரியனில் வந்திருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் சீரீஸ் தான் மெர்சி ஃபார் நன். இந்த சீரீஸோட தமிழ் வெர்ஷன் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. சீரீஸ் பார்க்கவும் நல்லா இருக்குது. நிறைய இடத்துல வயலன்ஸ் நிறைந்த காட்சிகள்லாம் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சீரீஸோட ஸ்டோரி கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையில் வரக்கூடிய ஹீரோவோட தம்பியை யாரோ கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கொலை பண்ணது யார், அதை எப்படி நம்ம ஹீரோ போய் தேடி கண்டுபிடிச்சா இல்லையா அவங்கள என்ன பண்ணார் அப்படின்றதான் இந்த சீரீஸோட மிச்ச ஸ்டோரி. ஸோ இந்த சீரீஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா HSL மார்க்கோ படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் மார்க்கோ படம் கிடையாது. நிறைய இடத்துல ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ்லாம் வேற வெறித்தனமாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையுமே பிளட் விஷுவல்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. அதை தாண்டி இந்த சீரீஸோட தமிழ் டப்பிங் கெட்ட வார்த்தை இருந்தாலும் அதை பச்சையாகவே டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த சீரீஸை ஃபேமிலியோட மட்டும் பார்த்துறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட வேணால் பாருங்கள். அண்ட் தனியாக இருந்தால் கூட நீங்கள் சீரீஸை ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செருப்படி தான். ஏன்னா சீரீஸில் வந்து வயலன்ஸை தாண்டி அந்த கெட்ட வார்த்தையில் பேசுகிறப்ப கண்டிப்பாக விருப்பாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி தான் சீரீஸை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்கும். அதுக்காகவே நீங்கள் இந்த சீரீஸை ட்ரை பண்ணலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோடைய ஃபைனல் 2 எபிசோட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் மிச்சப்படி இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. டோட்டலாக 7 எபிசோட்ஸ் ஒரு 5 hours இருந்தீங்கன்னா இந்த சீரீஸாக மொத்தமாக பார்த்து முடிச்சிடலாம். நெட்ஃப்ளிக்ஸாக தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு எஸ்ஆர்ஆர் சீரிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க ஒரு மலையாளம் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் வடக்கன். நம்ம கிஷோர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ஒரு டிவி ஷோவை ஷூட் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக்ஸான டெத் ஒரு பங்களாவில் நடக்குது. ஆனால் இதை கண்டுபிடிக்க தான் நம்ம கிஷோர் வந்து ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இந்த கதைக்குள்ளே வருவார். அண்ட் இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன, இது உண்மையிலே பேய் தான் பண்ணிச்சா இல்லை வேற ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வடக்கன். இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மலையாளம் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவிஸ் அண்ட் ஹாரர் மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் கிரிப்பிங்காக கொண்டு போவாங்க. தமிழ் டப்பிங்கோடு இருக்கிறதுனால நான் இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேண்டுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. என்னோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் நல்லா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு எஸ்ஆர்ஆர் சீரிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக பார்க்குற படம் தான் ஸ்ட்ரா. இது ஹாலிவுட்டில் வந்திருக்கிற ஒரு படம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. ஒரு தனி பெண்ணாக ஒரு பொண்ணை அவங்க
எப்படி வளர்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அண்ட் இவங்களுக்கு ஒரு சிக்கல் வரப்போ இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு 1.5 மணி நேரத்தில் எப்படிலாம் எமோஷனல் எலமெண்ட்ஸ் வச்சு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த ஸ்ட்ரா. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், வேறு லெவலுக்கு. ஏன்னா ட்ரெயிலில் நான் பார்த்தப்பே வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ நினச்ச மாதிரி இந்த படம் வேறு லெவலாக இருக்குது. எல்லா எமோஷனல் கனெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இந்த ஸ்ட்ரா மூவி எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்கோடு இருக்கிறதுனால நான் இந்த படத்தை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் சிங்ஸ்னா 5க்கு 5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிற ஒரு தெலுங்கு த்ரில்லர் ட்ராமா சீரிஸ் தான் தேவிகா அண்ட் டேனி. இந்த சீரிஸோட தமிழ் வெர்ஷன் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரிஸில் மெயின் லீடாக நம்ம ரித்துவர்மா தான் நடிச்சிருக்காங்க. கூட நிறைய தெலுங்கு ஸ்டார்கர்ஸ்லாம் கூட இருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி கான்செப்ட் சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, மியூசிக் டீச்சராக இருக்க நம்ம கதையோட ஹீரோயினான ரித்துவர்மா அண்ட் இவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அந்த அரேஞ்ச் மேரேஜில் அந்த பையன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் வீட்டில் சொல்லிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு அண்ட் டேனி அப்படின்ற ஒரு நபரோட ரித்துவர்மாவுக்கு பழக்கம் ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் ரித்துவர்மாவுக்கு புரிய வந்தது என்ன, உண்மையில் டேனி யார் அண்ட் இவனோட லைஃப் அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சது. ஸோ இதுக்கெல்லாம் பதில் தான் இந்த தேவிகா அண்ட் டேனி. இந்த சீரிஸ் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் தான். ஸோ ஒரு இடத்துல வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, சில இடத்துல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ மிக்சடு தான். ஸோ நீங்கள் சீரிஸை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். லெவலுக்கு இருக்காது, பட் ஆனால் டீசெண்டாக இருக்கும் சீரிஸ் பார்க்க. தேவிகா அண்ட் டேனி சீரிஸோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கனால நான் அந்த சீரிஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு எஸ்ஆர்எஸ் சீரிஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.